யோபுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை. இவரை பார்க்குறக்கு சிநேகிதர்கள் 3 பேர் வராங்க. அவங்களும் இவரை ஆற்றி தேற்றுவாங்கன்னு பார்த்தா அவர்களும் அவரை குற்றப்படுத்துகிறாங்க. தேவன் நீதிமானை இப்படி சோதிப்பார், உங்கள்கிட்ட பாவம் இல்லாமல் அவர் சோதிப்பாரா அப்படின்னு சொல்லி அவரை வேதனையான வார்த்தைகளில் பேசுகிறாங்க. யோபு புஸ்தகம் 42 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுவை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசலை, வாய்க்கு வந்த பிரகாரம் பேசுனீங்க. ஆனால் ஆண்டவரை பேசியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பேசியிருக்க மாட்டாங்க. யோபுவை குறித்து தான் குற்றம் சாட்டியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி எடுக்கிறாரு? யோபுவை பற்றி பேசினாலும் அது என்னை பற்றி பேசினதாகவே, ஆண்டவரை பற்றி பேசினதாகவே அவர் நினைக்கிறார். தேவஜனமே, யோபுவுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு, உன் சிநேகிதர்கள் மேலே என்னுடைய கோபம் மூழுது, அதனால் அவங்கள சர்வாங்க தகன பலிகளை இட சொல்லு. என் மகன் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய தீங்க நான் வராமல் உங்களை காப்பாற்றுவேன். தேவஜனமே, அதே போல் அவங்க சர்வாங்க தகன பலி அவங்க சிநேகிதர்கள் செய்கிறாங்க. யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக அந்த சூழ்நிலையிலையும் ஜெபிக்கிறார். தேவஜனம், எதுக்காக யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார்? என்றைக்குமே நம்ம பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது நம் மனம் இறங்குவோம். சிநேகிதர்கள் மேலே மனம் இறங்கணும்னா ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தேவஜனமே, என்னதான் சோதனைகள் வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் யோபுவோட ஆண்டவர் இருந்தார். சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ண பொழுது யோபுடைய சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றி முன்னிருந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுக்கிறார். நீங்கள் இழந்திருக்கீங்களா? வெக்கப்பட்டிருக்கீங்களா? அவமானப்பட்டிருக்கீங்களா? தேவன்ட்டு இருந்து அந்த அவமானம் உங்களை பிரிச்சிடக்கூடாது. அதிகமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த உபத்திரவத்தை தேவன் உங்களுக்கு மகிமையாய் மாற்றுவார்.